பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஃபேமஸாக இருக்கக்கூடிய நடிகை சம்யுக்தா இப்போ அவங்களோட கணவரை விவாகரத்து செய்ய போறதா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு செய்தி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் எக்கச்சக்கமான விவாகரத்து செய்திகள் வந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில் இப்போ பிக் பாஸ் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகை சம்யுக்தா அவங்களோட விவாகரத்தை பற்றி மனம் திறந்து பேசியிருக்காங்க. கடந்த 1985 வருஷம் கோயம்புத்தூரில் பிறந்தவங்க தான் சம்யுக்தா. படிக்கும் போதுலேருந்தே மாடலிங் துறையில் அதிகமாக கவனம் செலுத்தின இவங்க பெற்றோர் விருப்பப்படி கார்த்திக் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலதிபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ராயன்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்காரு. இந்த நிலையில தன்னோட கணவரை விவாகரத்து செய்ய போறதா இப்ப சம்யுக்தா அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கடந்த கால வாழ்க்கையிலிருந்து தான் முன்னேறி வருவதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து பத்தியான செய்தியை ஷேர் பண்ண சம்யுக்தா 2025 இறுதியா நான் என்னோட பேப்பர் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். அதுக்கு முன்னதாக ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்த சம்யுக்தா தன்னோட கணவருக்கு வேறொரு பெண் கூட தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. கொரோனா லாக்டவுனில் தான் என்னோட கணவர் வேறொரு பெண் கூட துபாயில் 4 வருஷம் மேலே இருக்கு தெரிய வந்துச்சு. அப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதால என்னால் துபாய்க்கு போக முடியல. அப்போ எனக்கு உதவியாக இருந்தது பாவனா பாலகிருஷ்ணன் தான். நான் இருந்த அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்களும் இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஹாய் பாய்ங்கிற அளவுக்கு தான் எங்கள் நட்பு இருந்துச்சு. அவங்க என் குடும்பத்தை பற்றி கேட்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு அவங்க ஆறுதலாக இருந்திருக்காங்க. லாக்டவுன் அப்படிங்கிறதால வீட்லேயே ஒர்க் அவுட்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 பேரும் நெருக்கமாயிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு 8வது ஆண்டு திருமணம் வந்துச்சு. எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்ய சொன்னாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக சொன்னாங்க. இன்றைக்கி உலகம் அறியக்கூடிய ஒரு நடிகை நான் மாறியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நடிகை சம்யுக்தா பிக் பாஸ் சீசன் 4 கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ராதிகா நடிச்சிருக்கக்கூடிய சந்திரகுமாரி சீரியலில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. பிக் பாஸில் கலந்துக்கிறதுக்கு அப்புறமா பல பட வாய்ப்புகளும் வந்திருக்குது. காஃபி வித் காதல், வாரிசு, காரி, கொடுவா, மைடியர் பூதம், துக்ளக் தர்பார்னு சொல்லி பல படங்களில் நடிகை சம்யுக்தா அவங்களோட யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த நிலையில் நடிகை சம்யுக்தா இப்போ அவங்க கணவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க, பிரிய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. சம்யுக்தாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க மாடலிங் ஃபீல்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அவங்களுக்கு எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குதாம். காஸ்மெட்டிக் சம்மந்தமாகவும் பியூட்டி ப்ராடக்ட் சம்மந்தமாகவும் பல பொருட்களுக்கு இவங்க ஒரு அம்பாசிடராகவும் இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான விளம்பர வாய்ப்புகளும் சின்னத்திரை வாய்ப்புகளும் சம்யுக்தா அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. என்னதான் ஒரு பக்கம் அவங்களோட கெரியரில் இவங்க ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருந்தாலும் அவங்களோட திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சரியாக அமையல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2025 ஆரம்பத்திலேயே இவங்களுக்கான எல்லா பேப்பர் ஒர்க்கையும் முடிச்சுட்டாங்க. இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே விவாகரத்துக்கான எல்லா வேலையும் ஆரம்பித்து ரொம்ப மாத காலமாக விவாகரத்துக்கான பேச்சு அடிபட்டு இப்போ அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.